கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் சிகரம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் நம்முடைய சாமர்த்தியத்தினாலும், நம்முடைய திறமைகளினாலும், நம்முடைய பலத்தினாலும், நம்முடைய ஞானத்தினாலும் சாதித்து விடலாம் என்று நினைப்போம். அதற்காக பிரயாசப்படுவோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஏன் இப்படி சொல்லுகிறது? மனுஷர்களாகிய நாம் தான் விரும்புகிறோம், மனுஷர்களாகிய நாம் தான் அதற்காக பிரயாசப்படுகிறோம். ஆனால் அதன் விளைவு, அதன் பலன் தேவனாலே வரும் என்று சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்ன சொல்லுகிறது என்றால், முதல் வசனம் சொல்லுகிறது, அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். அநேக வேளைகளிலே நாம் நினைக்கலாம், நம்மால் தான் இது நடந்தது, நம்மால் தான் இந்த பரிசுத்த ஜீவியம் செய்ய முடிகிறது, நம்மால் தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், தேவன் நம்மேல் இரக்கமாயிருந்ததினால், நம்மால் தான் இந்த வியாதி சுகமானது, நம்மால் தான் இந்த ஜீவன் நமக்கு கிடைத்தது என்று பல காரியங்களை குறித்து நாம் சொல்லலாம். உண்மை என்னவென்றால், தேவன் நம்மேல் இரக்கமாயிருந்ததினால்தான் அந்த காரியம் நமக்கு அப்படி ஆயிற்று. ஆகவே தேவன் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்றும், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே யார் விரும்பினாலும், யார் பிரயாசப்பட்டாலும், யார் ஓடினாலும், அதற்காக என்ன பிரயாசங்களை எடுத்தாலும், இறங்குகிற தேவன் இறங்கினால்தான் எந்த காரியமும் ஆகும் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. அநேக காரியங்களிலே நாம் நம்முடைய பலத்தை பிரயோஜனப்படுத்தி பார்த்தும் ஒன்றுமாகாமல் சோர்ந்து போயிருக்கலாம். ஆகவே இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பிரயாசத்தினாலோ அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நம்மாலே முடிகிற காரியங்களும் ஆகும், நம்மால் முடியாத காரியங்களும் ஆகும். நம்முடைய பலத்திற்கு உட்பட்ட காரியங்களை கூட நம்மால் சாதித்துவிட முடியாது, தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்காவிட்டால். ஆகவே தான் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. மட்டுமல்ல, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இறங்குகிறார். பாருங்கள், சில நாடுகளிலே விசா கொடுத்தால் 10 வருஷத்திற்கென்று விசா கொடுத்து விடுவார்கள். தேவனுக்கு பயந்து நடந்தால் 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்வாராம். எவ்வளவு பெரிய தேவன்! அவருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை. ஆகவே நாம் மட்டுமல்ல, புலம்பலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை என்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த காரியத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது இன்றைக்கு எந்த காரியத்திலே தேவன் உங்களுக்கு ஜெயம் தந்திருக்கிறாரோ, அல்லது எந்த காரியத்திலே உங்களுக்கு பலன் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியங்களிலே கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அதை உங்களுக்கு தேவன் கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம் என்று எங்களுக்கு தெளிவாக தேவன் எங்களோடு பேசி இருக்கிறபடியால் நன்றி. நாங்கள் எல்லா காரியத்திலும் அப்பா, எங்கள் பலனையோ எங்களுடைய சாமர்த்தியத்தையோ எதையும் நம்பாமல் கர்த்தரையே நம்பி கர்த்தருடைய இரக்கங்களை பெற்று தேவனுடைய விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களை நாங்கள் கர்த்தர்க்கென்று பெற்று அனுபவித்து தேவனுக்கென்று சாட்சிகளாக இருக்க கிருபை தருவீராக.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.